குருச்சரணம். ஹாய் காய்ஸ், இது வந்து ஒரு saree ஃபால்ஸ் ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். இந்த சேலை வந்து ப்ளவுஸு நோம்பி அப்போ நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். ஆல்ரெடி அந்த பொண்ணு கட்டிட்டு அன்றைக்கி வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இந்த ஃபால்ஸ் வச்சு அடிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் அப்புறம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. பாருங்கள், இது க்ரீன் கலர் பார்டர் இருந்துச்சு. உங்களுக்கு கலர் தெரியுதுங்களா? இது வந்து saree வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபால்ஸ் வந்து ஒரு 2 இன்ச்சு நான் விட்டுட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து கேப் விட்டுட்டு சேலையிலேருந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபால்ஸ் வைக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ளீட் இல்லாமல் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் வரும். லாஸ்ட்டு முடிக்கும்போது வந்து ஏசோஸில் இல்லாமல் இருக்கும். கட்டுறப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளீட் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரே சைடாக இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக வந்து அமைஞ்சிக்கும். இது வந்து அந்த வெல்வெட் கிளாத் மாதிரி இருந்துச்சுன்னா அது அந்த சேலையில் வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிறனால அது கொஞ்சம் அடிக்கிறதுக்கே ஒரு இதாக இருக்கும். ஆனால் இது பட்டு saree கிளாத் மாதிரி இருந்ததுனால சாஃப்ட் saree இது நல்லா இருந்துச்சு தைக்கிறதுக்கு. ரொம்ப சூப்பராக வந்துச்சு ஸ்டிச்சிங்க்கு. பாருங்கள், தெரியுதா? நான் வந்து ஃபஸ்ட்டு 2-3 சேலை வந்து பழகும்போது என்னோடய சேலையிலே அடிச்சிட்டேன். அடித்து பழகும்போது பார்த்தேன். ஆனால் வந்து அதில் எப்படியோ இருந்துச்சு, ஒரு மாதிரி சுருக்காக வர மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபால்ஸ் அடிக்கிறது ஈஸி தான் பார்த்தா தெரியுது, ஆனால் அடித்து பார்த்தா தான் அந்த இது தெரியும். பாருங்கள், ஆனால் இப்போ நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நான் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நீட்டாக தான் தைச்சி கொடுக்குறேன். நல்லாயிருக்கு. அதனால தான் வந்து நம்பி என்கிட்ட கொடுக்குறாங்க தைக்கிறதுக்கு.